தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோ ஜியோ அமைப்பினைச் சேர்ந்த 1115 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 422 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கைவிட்டு பணியில் சேரும்படியும் அவ்வாறு பணியில் சேராவிட்டால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரமாகும் என தமிழக அரசு எச்சரித்தது. எனினும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்தனர். போராட தூண்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த 1115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 422 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 20 பேரும், தருமபுரி மாவட்டத்தில் 19 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் 5 பேரும், கரூரில் 14 பேரும், காஞ்சிபுரத்தில் 7 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரியலூரில் 3 பேரும், திருவண்ணாமலையில் 8 பேரும், கிருஷ்ணகிரியில் 35 பேரும், நெல்லையில் 9 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் 20 பேரும், திருவாரூரில் 6 பேரும், ராமநாதபுரத்தில் 19 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் 6 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் கைதான 72 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசின் எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு பணிக்கு வராமல் இருந்த ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை காரணமாக மனம் இருந்தும் பணம் இல்லாததால் ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு செல்லும் போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். செய்யறதுக்கு மனம் இருந்தாலும் நிதிநிலை பொறுத்த இடம் கொடுக்கல, அதனால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நாங்கள் செய்ய முடியலன்னா அந்த நிதிநிலை ஒரு மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அதை ஒரு வரியும் நம்ம மக்கள் மேலே விதிக்க முடியாது. இந்த ஆண்டு மட்டும் 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுகின்ற நிலையில் வேறு வழி இல்லாமல் கனத்த இதயத்தோடு மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இனியாவது அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் அவர்கள் அரசுடைய இந்த சிரமத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பணிக்கு திரும்பி சமூகத்திற்கு அவர்கள் பங்காற்ற வேண்டும்.